கல்யாணமே எனக்காக இல்லை, எனக்கு சுசீலா போதும், அவள் நினைவு போதும், அவள் எனக்கு தந்ததெல்லாம் இன்னும் பல ஜென்மங்களுக்கு எனக்கு போதும். நீ நிறைய தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். சரளா மௌனமாக தலையை ஆட்டினாள். குழந்தைகளை இதமாக அணைத்து ஒவ்வொருவர் கன்னத்திலும் அன்பாய் முத்தமிட்டாள். அம்மா சொல் என்று அவர்களோடு விளையாடியபடியே கட்டிலில் படுத்துக்கொண்டாள். கட்டிலின் 2 ஓரங்களில் சாமியும் சரளாவும் படுத்துக்கொள்ள நடுவில் குழந்தைகளோடு அவர்கள் முதல் இரவு நடந்து முடிந்தது. சரளா அன்றைக்கு காட்டிய பொறுமையும் நிதானமும் சாமிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியம் ஆர்வமாகி, ஆர்வம் அன்பாகி, அன்பு காதலாகி, காதல் உறவாகி என்ற பரிமாணங்கள் வரிசையாக இடம்பெற்றதில் அதிசயம் எதுவும் இல்லைதான். சாமி இப்போதும் சுசீலாவை அடிக்கடி நினைத்து கொள்கிறான். அதுபோன்ற நேரங்களில் சரளாவின் பிரதிபலிப்புகள் ஒரு சாதாரண பெண்ணைப் போல இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். சுசீலா இருந்த இடத்தில் சரளாவை பார்க்க சாமியின் மனம் பழகி கொண்டு விட்டது. அவன் குழந்தைகளிடமும் சரளா பாசமாய் நடந்து அவர்கள் அன்பை சம்பாதித்து விட்டாள். சுசீலாவின் போட்டோவை காட்டி இது யார் என்று அவர்களிடம் கேட்டால் சித்தி என்று சொல்லவும், சரளாவையே தங்கள் அம்மா என்று சொல்லவுமாக அவர்கள் பழகிவிட்டார்கள். சாமிநாதன் தன் குழந்தைகளின் மீது சரளாவின் உண்மையான அன்பை சந்தேகிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் சரளாவுக்கு என்று தனியாக ஒரு குழந்தை பிறப்பதையும் அவன் விரும்பவில்லை. பெரும்பாலான 2ஆம் தாரத்து மனைவிகள் தங்களுக்கு என்று ஒரு குழந்தை பிறக்கும் வரை மூத்தாள் குழந்தைகளிடம் பாசமாய் இருந்துவிட்டு பிறகு தங்களுக்கு என்று ஒன்று பிறந்த பிறகு சுயரூபங்களை காட்டுவதை அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். விளக்கை பிடித்து கொண்டே கிணற்றில் விழ அவன் தயாராக இல்லை. அவன் சரளாவின் மூலம் தனக்கு ஒரு வாரிசு உருவாவதை நிச்சயமாகவே விரும்பவில்லை. சரளாவை நாளைக்கு டாக்டரிடம் கூட்டிக்கிட்டு போகும்போது அது கர்ப்பம்தான்னு டாக்டர் அம்மா சொல்லிவிட்டால் 100-200 செலவு செய்தாவது அதை அவளை அறியாமல் கலைத்துவிட ஏற்பாடு செய்யும்படி சொல்லிவிட வேண்டும். அந்த விஷயம் சரளாவுக்கு தெரியவே கூடாது. தெரிந்தால் தன் குழந்தை அவர் குழந்தை என்று பேதம் பாராட்டியதாக நினைத்து மனம் மாறிவிடுவாள். ஆபீஸில் எவ்வளவு முயற்சி செய்தும் சரளாவின் நினைவும் அவள் தாய்மையுற்றிருக்கிற கவலைகளும் இதை எப்படி சமாளிப்பது என்ற குழப்பமும் வேலையின் தீவிரங்களுக்கு இடையிடையே தலை காட்டிக் கொண்டே இருந்தது. சரளாவிடமே மனமிட்டு பேசி தங்களுக்கு அந்த 2 குழந்தைகளே போதும் என்று அவளையும் சம்மதிக்க செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் லேசாக எழுந்த வேகத்திலேயே அடிபட்டு போயிற்று. அப்படி சொன்னால் ஒருவேளை தனக்காக அவள் ஒப்புக்கொண்டாலும் நாளடைவில் தனக்கென்று ஒரு குழந்தை இல்லாததற்கு இவர்கள் 2 பேர்தானே காரணம் என்று தன் குழந்தைகள் மீது அவளுக்கு வெறுப்பும் குரோதமுமே அதிகமாகும் என்று அவனுக்கு தோன்றியது. நாளடைவில் அந்த வெறுப்பு தன் மீதே கூட திரும்பிவிடும் என்று அவன் நினைத்து கொண்டான். வேறு வழியே இல்லை. சரளாவின் வயிற்றில் தன் கரு வளரக்கூடாது. எப்படியும் இதை கலைத்து விடுவது ஒன்றே எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி. அதையும் சரளா அறியாமல் செய்துவிட வேண்டும். இது தங்கவில்லையே என்று நாமும் அவளோடு சேர்ந்து வருத்தப்பட்டால் நம்பிவிடுவாள். பிறகு அவளுக்கும் தெரியாமல் கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி கொண்டு விட்டால் நிரந்தரமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும். ஒரே மனதான தீர்மானத்துடன் ஆபீஸில் இருந்து கிளம்பினான் சாமிநாதன். வீட்டுக்குள் நுழையும் போது தன் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் சரளாவும் மகிழ்ச்சியுடன் கன்னம் குழிவிழ சிரித்தபடி விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளும் அவனை வரவேற்றார்கள். சரளா அவனை பார்த்து சிரித்த போதும், ஓடிப்போய் அவனுக்கு காப்பி கொண்டு வந்து தந்த போதும், இரவு சாப்பாட்டின் போதும், வழக்கம் போல குழந்தைகளை நடுவில் போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்ட போதும் எதையோ மனதில் யோசித்து கொண்டே இருக்கிற மாதிரி சாமிக்கு தோன்றியது. அவளாகவே ஏதேனும் பேசுவாள் என்று எதிர்பார்த்தான். சரளாவுக்கு சாமிநாதனாக ஏதாவது பேச வேண்டும் போல இருந்தது. மொத்தத்தில் இவர்களிடையில் இறுக்கம் சூழ்ந்த மௌனம். அவளுக்குள்ளேயும் 1000 நினைவுகளுடன் சரளா உறங்கிப் போனாள். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த சாமிநாதனுக்கு அவள் நிம்மதியாக உறங்குவதை பார்த்து
பொறாமையாக கூட இருந்தது. மறுநாள் காலை அவன் ஆபீஸ் கிளம்பும் போது, இன்னைக்கு சாயங்காலம் லேடி டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க என்று மெல்லிய குரலில் நினைவூட்டினாள். போகலாம். சாமியின் குரலில் ஜீவனே இருக்கவில்லை. நான் ரெடியா இருக்கவா? இரு. ஆத்திரம் வெறுப்பாய் மாறி ஒலித்தது. எனக்கு பயமாயிருக்குங்க. அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் சாமிநாதன் கிளம்பிவிட்டான். இன்னும் அங்கே நின்றிருந்தால் தன் மனதின் குரோதங்களை தன் முகமோ குரலோ பார்வையோ காட்டிக் கொடுத்து விடும் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. அன்று மாலை சரளாவை டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போன போதும் அவன் அவளிடம் அதிகம் பேசவே இல்லை. என்ன யோசனை? சரளா வெட்கமும் வேடிக்கையுமாக அவன் விழாவில் லேசாக இடித்தாள். சாமி அவள் கையை ஒதுக்கிவிட்டு சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டான். வழியெல்லாம் எப்படியாவது அந்த டாக்டர் அம்மாவிடம் சொல்லி இதை களைத்து விட வேண்டும். என்ன சொல்வது, எப்படி சொல்வது? அதையும் சரளாவுக்கு சொல்லாமல் செய்ய சொல்ல வேண்டும். டாக்டர் சம்மதிப்பாளா? அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? முடியாமல் என்ன, விட்டமின் இன்ஜெக்ஷன்ஸ் என்று சொல்லி களைக்கிற ஊசியை போட்டுவிட்டால் தீர்ந்தது. எல்லாம் செய்வாள். சாமிநாதன் தனக்குள்ளாகவே பேசியபடி நர்சிங் ஹோமின் வாசல் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறான். உள்ளே சரளாவும் டாக்டர் அம்மாவும் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. தன் உபாதைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள் சரளா. வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம் என்ற டாக்டரின் குரலை தொடர்ந்து பேச்சு சப்தம் ஓய்ந்து போயிற்று. அரை மணி நேரம் கழித்து சரளா வெளியே வந்தாள். முகம் வெளிரிப் போயிருந்தது. இது அதுதானுங்களாம் என்றாள். சுரீர் என்று முள் குத்தினார் போல இருந்தது சாமிக்கு. இது கர்ப்பமல்ல, வழக்கம் போல நாள் தள்ளி போகிறது என்று சொல்லுவாள் என்ற நம்பிக்கைகள் இனி இல்லை. வேறு வழியில்லை. டாக்டரை பார்த்து விவரங்களை சொல்லி ஆட்டோவில் திரும்பும் போது நாளைக்கும் வரணுங்க என்றாள் சரளா. எதுக்கு என்று கேட்க நினைத்த சாமி சட்டென்று நிறுத்தி கொண்டான். நாளைக்கு காலையிலேயே அங்கே வந்து டாக்டரை பார்த்து சொல்லிவிட்டால் மாலை வரும்போது. வெரி குட் தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவசியம் வருவோம் என்றான். சரளா சோர்வாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். மறுநாள் காலை நேராக அவன் நர்சிங் ஹோமுக்கு சென்றபோது அதிக கூட்டம் இருக்கவில்லை. டாக்டர் தன் அறையில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தாள். நல்ல நேரம்தான் என்று சாமி மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். அறிமுகம் தேவை இருக்கவில்லை. முதல் நாள் பார்த்திருந்ததால் டாக்டருக்கு நன்றாகவே நினைவிருந்தது. சாமிநாதன் நேராகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். டாக்டர் 2 கைகளையும் குவித்து முகவாயில் முட்டு கொடுத்து அவன் சொல்வதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். என் குழந்தைகளுக்காகத்தான் இந்த 2ஆம் கல்யாணத்திற்கே நான் சம்மதிச்சேன் டாக்டர். அவளும் என் குழந்தைகள்கிட்டே பாசமாயிருக்கிறாள். இப்போ அவளுக்குன்னு குழந்தை பிறந்தா என் குழந்தைகள்கிட்டே அவளுக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிடும்னு நான் பயப்படுறேன். எப்படியாவது இந்த கருவை நீங்கள் கலைச்சிடணும். அதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் தனக்கு குழந்தை இல்லாமல் போனதுக்கு இவங்க தானே காரணம்னு என்னையும் என் குழந்தைகளையும் வெறுப்பாள் டாக்டர். ஸோ ப்ளீஸ் ஏதாவது விட்டமின் இன்ஜெக்ஷன்னு. டாக்டர் அம்மாளின் மேஜை மீது 4 500 ரூபாய் நோட்டுகளை வைத்துவிட்டு அவள் முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றான் சாமிநாதன். அவனையும் அந்த பணத்தையும் பார்த்து டாக்டர் சிரித்தாள். என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை மிஸ்டர் சாமிநாதன். சொல்லுங்க டாக்டர். சாமிநாதனின் குரலில் அந்த காரணத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே தான் உங்க மிஸ்ஸஸ் சரளாவும் சொல்லி இந்த கர்ப்பத்தை கலைச்சிடுங்க டாக்டர்னு என்கிட்டே கெஞ்சினாள். அவள் சொல்லும் போது இருந்ததுக்கும் இப்போ நீங்க சொல்லும் போது இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் எவ்வளவுன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்தது. டாக்டர். ஆமாம் மிஸ்டர் சாமிநாதன். தனக்கு ஒரு குழந்தை வேண்டாம், உங்க குழந்தையே போதும்னு சரளா நினைக்கிறா. எவ்வளவுதான் உண்மையான அன்பை செலுத்தினாலும் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு உங்கள் குழந்தை மீது அவள் காற்ற அன்பு மேல் உங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு அவ பயப்பட்டா. நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைனும் அவ உடம்புக்கு கருவை கலைக்கிறதெல்லாம் தப்புன்னும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவதான் பிடிவாதமா மாத்திரையை வாங்கிட்டு போயிருக்கா. ஏதாவது விபரீதமா ஆயிட போகிறதுன்னு தான்
அவளை இன்னிக்கும் வர சொன்னேன். சுரீர் என்றது சாமிக்கு. அந்த ஒரு கணத்தில் சரளாவுக்கு முன்னால் கூசி குறுகி நிற்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு. அவன் ஆபீஸுக்கு போகாமல் அவசரமாக வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அவள் அந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அவள் பெண்மையும் அர்த்தபூர்வமாகட்டும், அவளும் தாயாகட்டும், தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் அவள் தன் தாய்மையையே இழக்க துணிந்த தியாகத்துக்கு அதுதான் சிறந்த பரிசாக இருக்கும். சாமிநாதன் யோசித்தபடியே வேகமாக நடந்த அதே வேளையில் அங்கே சரளா முதல் நாள் அந்த லேடி டாக்டரிடம் வாங்கி வந்திருந்த மாத்திரைகளை சாப்பிட்டு முடித்து விட்டாள் என்ற விஷயம் அப்போது அவனுக்கு தெரியாதே. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.